ஒரு சீரியஸ் எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக் ரோட்டில் ஓட்டுறதுன்றது என்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆர்வலர்களுக்கு ஒரு கனவாகவே இருந்ததுங்க. சுற்றுச்சூழல் மாசுபடுத்தாமல், காது கிழிகிற சத்தம் இல்லாமல், அதிர்வுகளே இல்லாமல், காம் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தால் எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. என்னோட இதே கனவு நீங்களும் கண்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட கட்டமைப்பு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இதில் இருந்த ஒரே சவால் எனர்ஜி ஸ்டோரேஜ், அதாவது ஆற்றலை சேமித்து வைக்கிறது தான். சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம ஜென்ரேஷன்லேயே காண ஆரம்பிச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது நம்மள மாதிரி பல பேர் எதிர்பார்த்த சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் பைக். இந்த பைக் மொத்தம் 5 கலரில் வருதுங்க. வாங்க பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த பைக்கோட இன்டர்னல் பார்ட்ஸ் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்காக ஒரு ஆண்ட்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஸ்பீட் மீட்டர் கேஜ் இருக்குது, அதுக்கப்புறமா பேட்டரி கெப்பாசிட்டி 6 பார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு கிளாக் இருக்குது, அப்புறம் டிஜிட்டல் ஸ்பீடும் தெரியுது, அதுக்கப்புறம் கீழே ஓடோமீட்டர். இது வண்டியோட ரிமோட்டு. இது ஆக்சுவலாக ஒரு கீலெஸ் என்ட்ரி. இந்த ரைட் சைடில் இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இது ஆஃப் பண்ணால் வண்டி மூவ் ஆகாது, ஆன் பண்ணால் வண்டி மூவ் ஆகும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மோட் செலெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கிங் இருக்குது. இந்த பீனா பார்க்கிங் மோட், இதில் வண்டி மூவ் ஆகாது. ஸோ இதில் கீழே ஆர் இருக்குது. ஆர்னா ரிவர்ஸ் மோட், அதாவது பைக் ரிவர்ஸில் போகும் ஸ்லோவாக. அதுக்கப்புறம் டிரைவ் மோட் இருக்குது. டீனா டிரைவ் மோட், நார்மல் ஸ்பீடில் போகும். அதுக்கப்புறம் எஸ் இருக்குது. எஸ்னா ஸ்போர்ட்ஸ் மோட், இது நார்மலை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ டிரைவ் மோடில் வச்சுருக்கோம் அண்ட் வண்டி மூவ் ஆகுது பாருங்கள். இதோட டாப் ஸ்பீடு என்னன்றது போக போக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வண்டி ஹார்ன். இந்த த்ராட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு டிசைன் இருக்குது. அதாவது ஸ்லோ டு ஃபாஸ்ட், நம்ம ஃபேன் ரெகுலேட்டரில் இருக்கும்ல, கம்மியிலேருந்து ஜாஸ்தி, அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. த்ராட்டில் வந்து ஒரு சிஎன்சி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிரேக் லீவர் பக்காவாக சாலிடாக இருக்குது. ஹேண்டில் பாரில் 2 சைட் பிரேக்ஸ்க்கும் 2 ஆயில் ரிசர்வாயர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான 2 பீஸ் ஹேண்டில் பாரில் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ நான் இப்போ இண்டிகேட்டர் ஆன் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளேயில் இண்டிகேட்டர் பிளிங்கிங் தெரியுது. ஸோ இங்கே வந்து ஹெட்லைட் லோ பீம் அண்ட் ஹை பீம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் பட்டன் இருக்குது. இதே மாதிரி அந்த 2 ஆயில் ரிசர்வாயர்லேயும் ஒரு சீத்ரூ கிளாஸ் இருக்குது, ஆயில் லெவல் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கலராக ஜிகு ஜிகுன்ட்டு இருந்தால் கூட இந்த பைக்கு கொஞ்சம் நல்லாவே சூட்டாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சைடு பிரேக் லீவரும் சாலிடாக இருக்குது. இந்த டேங்கோட ஃபினிஷ் எல்லாமே ஒரு ப்ரீமியமாக ஒரு ஹை எண்டாக இருக்குது. இந்த இடத்துல பெட்ரோல் கேப் இருக்குது. இது ஒன்றும் யூஸ் இல்லை, ஒரு நார்மல் பைக் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இதை அப்படியே வச்சுருக்காங்க. இது இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இந்த சீட்ஸ் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது, அதே டைமில் குஷனியாகவும் இருக்குது. உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேக்கில் பின்னின் ஹோல்டர்னு தனியாக வரும். அந்த கிரிப் வந்து டெயில்லையே கொடுத்துருக்காங்க, சீட் கீழே டெயில்லையே கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு மெட்டல் மாதிரி இல்லாமல் இந்த டெயில்குள்ளேயே இருக்குது. எனக்கு அந்த பழைய மெட்டல் மாதிரி வரும்ல, அந்த மாடலை விட இது காம்பேக்டாகவும் கிரிப்பியாகவும் தோணுது. பேக் டெயில் லைட் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ஸ்டைலிஷாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸும் அதே மாதிரி. ஸோ இந்த ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 140/70 17" நைலான் டயருங்க. அண்டு ஃப்ரண்ட் வந்து 110/70 ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ். பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டர்டி அண்ட் கிரிப்பியாக இருக்குது. ரியர் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு டைரெக்டாக ரியர் வீல் ஹப்பில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. டிஸ்க் கேலிப்பர்ஸ் என்ன பிராண்டுன்றது தெரியல கரெக்டாக.
டிஸ்க் பிரேக்ஸில் இருக்கிற எல்லா டிஸ்க்ஸுமே பர்ஃபரேட்டடாக இருக்குங்க, அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸோட. இது எதுக்காகனா ஹீட் டெசிபேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டியூவல் சேனல் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு தெரியுது, 2 சைடும் 2 டிஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம வண்டியோட இதயத்துக்கிட்ட வந்துட்டோம், அதாவது வண்டியோட பேட்ரி வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டடியாக சாலிடாக தெரியுது. அதில் ஒரு ஏர் வெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின், அதாவது மோட்டார் பார்த்திங்கன்னா பேக் வீலில் இன்டெகிரேட் ஆகிருக்கு, அதாவது ஹப் மோட்டரில் அட்வான்டேஜ் என்னென்னா தனியாக ஒரு டிரைவ் பெல்ட் ஆர் செயின் டிரைவ் இல்லாமல் டேரெக்டாக வீல் இருக்கிறதுனால உங்களுக்கு பெட்டர் எஃபிஷியன்சி இருக்கும். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் ரொம்ப லோ ஹப் மோட்டர் இருந்தால். உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு 5 லீஃப் அலாய் வீல் லுக் இருக்கும். ஓகே, இங்கே பார்க்கலாம் QS மோட்டார், அதாவது ஒன் ஆஃப் த மெயின் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஹப் மோட்டார்ஸ். அண்ட் இதோட ரேட்டிங் வந்து என்ன போட்டிருக்குன்னா 72 வோல்ட் 3000 வாட்ஸ். இந்த மோட்டரோட பீக் பவர் வந்து 4300 வாட்ஸ். ரியரில் வந்து ஒரு மோனோ ஷாக் அப்சர்வர் போட்டிருக்காங்க, இல்லை கேஸ் டேங்க் கிடையாது. ஸோ இது பார்க்கும்போது ஒரு லோ லெவல் மோனோ ஷாக் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ஆக்ஷன் லீனியராக இல்லாமல் ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது பிரேக்கிங் டைமில். நீங்கள் இப்போ இதோட ஆக்ஷன் பார்க்கலாம். முக்கியமாக இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டியை பற்றி சொல்லணுங்க. நானும் பல வருஷமாக பார்த்துட்டேன், எத்தனையோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் யூஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மட்டமாகவே இருக்கும். ஆனால் இந்த வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.32 kWh. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் 80 km/h. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர். எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்போர்ட்டி ஏரோடைனமிக் டிசைன் அண்ட் இந்த ஃப்ரண்ட் லுக்குங்க. இதில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் LED அண்ட் அந்த ஃப்ரண்ட் லுக் சூப்பர்ப். ஓகே, இப்போ ஒரு ஆண்ட்மேன் மோடில் வாங்க வண்டிக்குள்ளே குதிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் சேசிஸ்குள்ளே இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் சேசிஸ் நம்பர் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செம்ம சாலிடாக ஸ்ட்ராங்காக தெரியுது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm இருக்குது, 170 mm நார்மல் எல்லா பெட்ரோல் வண்டி மாதிரி. ஓகே, இந்த இடத்துல ஷாக் அப்சர்வர் இருக்குது, பேட்ரி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓகே, வண்டியோட பேக் சைட் சேசஸை ஒரு வாட்டி க்ளோஸாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மோனோ ஷாக் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லோவராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்விங்காம் போல்ட் பாருங்கள் இந்த இடத்துல ஃபிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா சாலிட் அண்ட் ஸ்ட்ராங்காக தெரியுது. அதே மாதிரி இந்த வண்டியோட டெயில் கீழே பார்த்தீங்கன்னா கச்சா முச்சாண்டு எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. இந்த பைக்கு சூப்பராக டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் ஏரோடைனமிக் லுக்கை பாருங்கள், சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் நம்ம ரோட்டில் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம தாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் என்கரேஜ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் பார்க்கலாம். கமெண்ட்ஸில் பார்ட் 2 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ நான் ரொம்ப சீக்கிரமாக போடுறேன்.